தாவரவியல்ல நெத்தானியல் லார்ட் பிரிட்டனுடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். நெத்தானியல் லார்ட் பிரிட்டன் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தாவரவியலாளர் மற்றும் வகைப்பாட்டியல் நிபுணர். இவர் 1859 ஜனவரி 15 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியோடைய ஸ்டேட்டன் ஐலாண்டில் இருக்கிற நியூ டோர்ப்பில் பிறந்தாங்க. இவர் 1881ஆம் ஆண்டு அந்த நியூயார்க் சிட்டியோடைய கொலம்பியா யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ்ல இருந்து ஜியாலஜின்ற புவியியல்ல பிஎஸ்டி பெற்றாங்க. அதைத் தொடர்ந்து இவர் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இன் ஜியாலஜி அண்ட் பாட்டனியா இவருடைய டீச்சிங் கெரியரை ஆரம்பித்தாங்க. இவர் என்னதான் புவியியலில் முனைவர் பட்டம் பெற்றிருந்தாலும் தாவரவியலில் தான் இவருக்கு அதிக ஆர்வம் இருந்து வந்தது. இதனாலேயே நெத்தானியல் லார்ட் பிரிட்டன் தாவரவியல் ஆராய்ச்சியை தான் மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. இதுக்கிடையில் இவர் டோரி பொட்டானிக்கல் கிளப்போடைய ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அங்குதான் இவர் எலிசபெத் கெர்ட்ரூட் நைட் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண் தாவரவியலாளரை சந்திச்சாங்க. பிறகு 1885ஆம் ஆண்டு இவர் அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறமா நெத்தானியல் லார்ட் பிரிட்டனும் இவருடைய மனைவியான எலிசபெத் கெர்ட்ரூட் நைட் பிரிட்டனும் இணைஞ்சு ஈரோப்புக்கு பயணம் பண்ணாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு போய் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய வித்தியாசமான தாவரங்களை சேகரித்து ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அப்படிதான் இவங்க 1888ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் கியூவுக்கு போனாங்க. அங்கே போன உடனே அந்த பொட்டானிக்கல் கார்டனுடைய அழகையும் அங்கே இருக்கக்கூடிய வித்தியாசமான தாவரங்களையும் பார்த்து இவங்க பிரமிச்சு போனாங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தாவரங்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான தாவரங்கள், மேலும் பல்வேறு சூழல்களில் வாழக்கூடிய தாவரங்களும் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக அழியும் தருவாயில் இருந்த ரொம்ப அரிதான தாவரங்களும் அந்த ராயல் பொட்டானிக்கல் கார்டன்ஸில் இருந்தது. இதனால் இவங்க ரெண்டு பேரும் அதை பார்த்து பிரமிச்சு போனாங்க. மேலும் இதே மாதிரியான ஒரு பொட்டானிக்கல் கார்டனை யுனைடெட் ஸ்டேட்ஸ்லையும் நிறுவி அங்கே இது மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தாவரங்களை சேகரித்து வச்சு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஈரோப்பில் இருந்து அமெரிக்கா திரும்பினாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு செல்வாக்கு மிக்க நபர்களை இவங்க சந்தித்து இவங்க பார்த்த அந்த ராயல் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் கியூ பற்றி தெரிவித்து இதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ்லையும் ஒரு பெரிய பொட்டானிக்கல் கார்டனை நிறுவனம் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் நிதியையும் சேகரித்தாங்க. இறுதியாக 1891ஆம் ஆண்டு நெத்தானியல் லார்ட் பிரிட்டனும் இவருடைய மனைவியான எலிசபெத் கெர்ட்ரூட் நைட் பிரிட்டனும் மற்ற நபர்கள் கூட இணைஞ்சு நியூயார்க் சிட்டியில் இருக்கிற த பிராங்க்ஸ் அங்கே இவங்க நியூயார்க் பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்ற NYBG அப்படின்ற அந்த தாவரவியல் பூங்காவை நிறுவினாங்க. இது மிகப்பெரிய அளவில் நிறுவப்பட்டது. குறிப்பாக கண்ணாடியால் ஒரு பெரிய ஒரு மாளிகை மாதிரியான ஒரு அமைப்பு வந்து கட்டப்பட்டது. அந்த ஒரு கண்ணாடி போன்ற அமைப்புக்குள்ள வெப்பநிலை, ஒரு சீரான வெப்பநிலை வந்து இருக்கிற மாதிரியான அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதனால் அங்கே வந்து டிராபிக்கல் ரீஜன்ஸ், அதாவது வெப்பமண்டல பகுதிகளில் இருக்கக்கூடிய தாவரங்கள் அது எல்லாத்தையுமே வளர்க்கக்கூடிய அந்த சூழல் இருந்தது. இதனால் அங்கே அந்த மாதிரி பாலைவனத்தில் இருக்கக்கூடிய கள்ளிச்செடியில் ஆரம்பித்து வெவ்வேறு இடங்களில் இந்த மாதிரி வெப்பமண்டல பகுதிகளில் இருக்கக்கூடிய தாவரங்களை அங்கே வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நியூயார்க் பொட்டானிக்கல் கார்டனை பொறுத்த வரைக்கும் அங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தாவரங்களினுடைய இனங்கள் வைக்கப்படுற மாதிரியான அமைப்புகளையும் உருவாக்கினாங்க. மேலும் அங்கே வந்து விவசாயத்துக்கு ஒரு இடம், அதுக்கப்புறம் நதி வந்து அந்த தாவரவியல் பூங்காக்குள்ளே நுழைஞ்சு போகிற மாதிரியான ஒரு அமைப்பு, அதுக்கப்புறம் வந்து அதே இடத்துல வனம் பகுதி மாதிரி ஒரு இடத்த உருவாக்குறது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அந்த நியூயார்க் பொட்டானிக்கல் கார்டனை மிகப்பெரிய அளவில் இவங்க நிறுவி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிகப்பெரிய அளவில் கொண்டு போனாங்க. அதுக்கப்புறமா நெத்தானியல் லார்ட் பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ஜியாலஜி அண்ட் பாட்டனி ப்ரொஃபஸராக இருந்தாங்க. அதாவது புவியியல் மற்றும் தாவரவியல் பேராசிரியராக அந்த காலத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பணியை இவர் விட்டுட்டு 1895 1896 இந்த காலகட்டத்தில் அந்த நியூயார்க் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் அதனுடைய ஃபஸ்ட்டு டைரக்டராக இவர் வந்து ஜாயின் பண்ணி பணியாற்ற தொடங்கினாங்க. டைரக்டராக இவர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா பல்வேறு தாவரவியல் ஆராய்ச்சிகளை இவர் மேற்கொள்ள தொடங்கினாங்க. குறிப்பாக நார்தன் அமெரிக்கா, அதாவது வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ளோரா அப்படின்னா தாவரங்கள் தான் அர்த்தம். ஸோ நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாம் சேகரித்து அவைகளை ஆய்வு செஞ்சு வந்தாங்க. இவருக்கு உதவியாக ஆடிசன் பிரவுன் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தாவரவியலாளர் இருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நிறைய தாவரங்கள் பற்றி ஆய்வு செஞ்சாங்க. குறிப்பாக நார்த் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா இது போன்ற நாடுகளுக்கெல்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சாங்க.
இறுதியாக 1896ஆம் ஆண்டு நெத்தானியல் லார்ட் பிரிட்டனும் அந்த ஆடிசன் பிரவுன் இவங்க 2 பேரும் இணைஞ்சு அண்ட் இல்லிஸ்ட்ரேட்டட் ஃப்ளோரா ஆஃப் தி நார்தன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கனடா அண்ட் த பிரிட்டிஷ் பொசிஷன்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு பெரிய ஒர்க்கை வெளியிட்டாங்க. அந்த புத்தகமானது ஒரு மான்யூமெண்டல் ஒர்க்காக அமைஞ்சது. ஏன்னா அந்த புத்தகத்தில் பல்வேறு நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு தாவர இனங்களினுடைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. மேலும் படங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. இல்லிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னா படங்கள் தான். இப்போ கனடாவில் ஒரு வகையான தாவரம் இருக்குது அப்படின்னா அந்த தாவரம் எப்படி இருக்கும், அந்த தாவரத்தினுடைய இலை எப்படி இருக்கும், அதனுடைய கிளை எப்படி இருக்கும், அதனுடைய பூ எப்படி பூக்கும், அதை பற்றின விளக்கமெல்லாம் இருக்கும். அதே மாதிரி அவைகளினுடைய நிறம் என்ன, அதுக்கப்புறமா அதனுடைய இடம், அது எந்த மாதிரியான ஜியோகிராஃபிக்கல் ரீஜனில் அந்த தாவரம் வாழக்கூடியது அப்படின்னு ஒட்டுமொத்தமான டிஸ்கிரிப்ஷன் இல்லிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் விளக்கி எழுதி அதை படமாகவும் கொடுத்துருந்தாங்க. இதனாலே இது மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆனது. எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த காலத்தில் நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தாவரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாவரவியலாளர்களும் இயற்கையாளர்களும் இந்த புக்கை தான் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்தளவுக்கு முக்கியமான ஒரு புக்காக அது இருந்தது. இதனாலேயே இதனுடைய அடுத்தடுத்த வால்யூம்ஸ் 1898 வரைக்கும் வெளியிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு ஒர்க்கினுடைய 3 வால்யூம்ஸ் 1896 1898 வரைக்கும் இவங்க 2 பேரும் இணைஞ்சு வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா இதே ஒரு சின்ன ஒரு கைடாக நெத்தானியல் லார்ட் பிரிட்டன் உருவாக்கி எ மேனுவல் ஆஃப் தி ஃப்ளோரா ஆஃப் தி நார்தன் ஸ்டேட்ஸ் அண்ட் கனடா அப்படின்ற டைட்டிலில் 1901ஆம் ஆண்டு நெத்தானியல் லார்ட் பிரிட்டன் வெளியிட்டாங்க. அது ஒரு கன்சைஸான ஒரு புக்காக இருந்தது. அது குறிப்பாக சொல்லப்போனால் பாட்டனி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அமேச்சர் பாட்டனிஸ்ட்டுக்கும் ஏற்ற மாதிரியான புக்காக அமைஞ்சது. ஸோ அதை படித்து அதை கையிலேயே கொண்டு போய் இப்போ நார்த் அமெரிக்காவில் குறிப்பாக கனடா போகிறாங்க அப்படின்னா இந்த புக்கை கையில் கொண்டு போனால் எந்த இடத்துல எந்த மாதிரியான தாவரம் இருக்கும், அதனுடைய பண்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு தான் இதையும் இவர் எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நெத்தானியல் லார்ட் பிரிட்டன் இவருடைய மனைவியான எலிசபெத் கெர்ட்ரூட் நைட் பிரிட்டன் இவங்க கூட இணைஞ்சு வெஸ்ட் இண்டீஸுக்கு பயணம் பண்ணாங்க. குறிப்பாக கரிபியன் சி அந்த பகுதியெல்லாம் பயணம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தாவரங்களை பற்றி இவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. தொடர்ச்சியாக இந்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக பாலைவனங்களில் எந்த மாதிரியான தாவரங்கள் இருக்குது, மற்ற வெப்பமண்டல பகுதிகளில் எந்த மாதிரியான தாவரங்கள் இருக்குது, அதனுடைய அமைப்பு என்ன, அதுக்கு மருத்துவ குணம் இருக்கா, அல்லது அது விஷ தாவரமா, அல்லது அந்த தாவரம் அந்த மண்ணுக்கு எந்த மாதிரியான வளத்தை கொடுக்குது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக பல்வேறு ஆராய்ச்சிகளை நெத்தானியல் லார்ட் பிரிட்டனும் இவருடைய மனைவியும் மேற்கொண்டாங்க. மேலும் பெர்முடாவில் இருக்கக்கூடிய தாவரங்கள் பற்றி இவர் ஆய்வு செஞ்சு 1918ஆம் ஆண்டு த ஃப்ளோரா ஆஃப் பெர்முடா அப்படின்ற டைட்டிலில் நெத்தானியல் லார்ட் பிரிட்டன் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜோசப் நெல்சன் ரோஸ் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த இன்னொரு தாவரவியலாளர் அவர் கூட இணைஞ்சு கேக்டஸ் அப்படின்ற கள்ளிச்செடி அவைகள் பற்றி இவர் ஆராய்ச்சி பண்ண தொடங்கினாங்க. பொதுவாக அந்த காலத்துலலாம் இந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய கள்ளிச்செடியினுடைய இனங்கள், அந்த ஃபேமிலி என்ன, அது எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குது அதில் அப்படின்ற அந்த சரியான புரிதல் இல்லாமல் இருந்தது. மேலும் அதுக்கு சரியான பேரிடலும் இல்லை. எந்த அளவுக்கு அப்படின்னா இப்போ ஒரு கள்ளிச்செடி இருக்குது அப்படின்னா அதுக்கு 2 பேர் இருக்கும். இப்போ இன்னொரு கள்ளிச்செடி இருக்குது அப்படின்னா அதுக்கும் வேற ஒரு கள்ளிச்செடிக்கும் ஒரே பேர் இருக்கும். இந்த மாதிரி பேர் வைக்கிறதுல நிறைய பிரச்சனை இருந்தது. ஏன்னா அந்த கள்ளிச்செடிக்கு இடையில் உண்டான வித்தியாசங்கள், அதனுடைய அமைப்பு, அதனுடைய பண்பு எதுவுமே அந்த காலகட்டத்தில் பெருசாக புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. அப்போ தான் நெத்தானியல் லார்ட் பிரிட்டனும் ஜோசப் நெல்சன் ரோஸும் இணைஞ்சு இந்த கள்ளிச்செடிகளை ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வு செஞ்சு 1919ஆம் ஆண்டு த கேக்டசியை அப்படின்ற டைட்டிலில் இவங்க 2 பேரும் அதை ஒரு புக்காகவே எழுதி வெளியிட்டாங்க. இது நெத்தானியல் லார்ட் பிரிட்டன் வெளியிட்ட புத்தகத்திலேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக்காக அமைஞ்சது. ஏன்னா இந்த ஒரு புத்தகத்தில் வெளியிட்டக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இந்த கேக்டஸில் எத்தனை இனங்கள் இருக்குது, ஒவ்வொரு இனத்திற்கும் இடையில் உண்டான வித்தியாசம் என்ன, அதனுடைய பேர் என்ன, அது ரொம்ப துல்லியமாக நெத்தானியல் லார்ட் பிரிட்டனும் ஜோசப் நெல்சன் ரோஸும் கொடுத்துருந்தாங்க. இதனாலே இது ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்காக மாறுது. இதனால் அடுத்தடுத்த வால்யூம்ஸையும் இவங்க 2 பேரும் இணைஞ்சு எழுதியும் வந்தாங்க இந்த புக்கை. இதுக்கிடையில் 1920 இந்த காலகட்டத்தில் சார்ல்ஸ் மில்பாவ் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் அவர் கூட இருந்து
சார்ல்ஸ் மில்பா அப்படின்ற நபர் கூட இணைஞ்சு நெத்தானியல் லார்ட் பிரிட்டன் வந்து த பஹாமா ஃப்ளோரா அப்படின்னு பஹாமாவில் இருக்கக்கூடிய தாவரங்கள் பற்றி எழுதி 1920 வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1923 வரைக்கும், ஒட்டுமொத்தமாக 1919 1923 வரைக்கும் ஜோசப் நெல்சன் ரோஸ் கூட இணைஞ்சு த கேக்டசியா அப்படின்ற அந்த புத்தகத்தினுடைய 4 வால்யூம்ஸை வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா நெத்தானியல் லார்ட் பிரிட்டனுடைய இந்த புத்தகம் இது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது அப்படின்னா, இன்று வரை இந்த த கேக்டசியா அப்படின்ற புத்தகம் தான் கேக்டஸ் அப்படின்ற கள்ளிச்செடிகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனல் டெக்ஸ்டாக வந்து இருக்குது. அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸலான ஒரு ஒர்க்கை தான் நெத்தானியல் லார்ட் பிரிட்டன் வந்து படைச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1929 தான் நியூயார்க் பொட்டானிக்கல் கார்டனுடைய டைரக்டர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆனாங்க. இவர் ரிட்டையர் ஆகும்போது அந்த நியூயார்க் பொட்டானிக்கல் கார்டன் ஆனது வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ப்ராமினன்ட் பொட்டானிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒன்றா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே பல்வேறு வகையான தாவர இனங்கள், அழிந்து போகக்கூடிய அரிதான தாவரங்கள் அப்படின்னு எல்லாமே இன்று வரை வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அங்கே வந்து வெறும் காட்சிக்கு மட்டும் அது இல்லாமல் அங்கே ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது. அதுக்கு முக்கிய காரணம் இவரும் இவருடைய மனைவியும் தான். ஸோ இப்பேற்பட்ட நெத்தானியல் லார்ட் பிரிட்டனுடைய வாழ்க்கையில் ஒரு சோகம். அதாவது 1934 இவருடைய மனைவியான எலிசபெத் கெர்ட்ரூட் நைட் பிரிட்டன் வந்து பிப்ரவரி 25 அன்னைக்கு இறந்து போனாங்க, அவங்களுடைய 76 வயதில். ஏன்னா அவங்க இவரோட ஒரு வயசு மூத்தவங்க. அவங்க 1858 ஜனவரி 9 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. அவங்க இறந்த சோகத்திலேயே அதே 1934 ஜூன் 25 அன்னைக்கு நெத்தானியல் லார்ட் பிரிட்டன் அவருடைய 75 வயதில் இறந்து போனாங்க. ஸோ இந்த நெத்தானியல் லார்ட் பிரிட்டன் இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியையும் இவருடைய மனைவியான எலிசபெத் கெர்ட்ரூட் பிரிட்டன் அவங்களுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அது அவங்களுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது இன்னும் முழுமையாக இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த 2 வீடியோஸையும் பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குண்டான லிங்க்ஸை கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.